ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் த லார்ட். நம்ம வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்போது நம்ம அந்த பிரச்சனைகள்லேருந்து கடந்து போயிடுறது நல்லது. மத்தேயு 12, 14, 15 பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவை கொல்ல பரிசேயர்கள் தீர்மானித்த போது இயேசு அதுக்கு எதிர்த்து நிற்காம என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அமைதியாக விலகி போயிட்டார். ஏன்னா யோவான் 7:30 போட்டிருக்கு, அந்த காலம் நிறைவேறும் அளவும் இயேசு மேலே யாரும் கை வைக்க முடியாது. அதனால இயேசு என்ன பண்ணலை அப்படின்னா இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும்போது அவங்ககிட்ட போயிட்டு ஆர்கியூ பண்ணிக்கிட்டு, ஏன்னா அவங்ககிட்ட போயிட்டு சண்டை போட்டுட்டு என்ன பண்ணல, அவர் நேரத்தை வீணடிக்கவே இல்லை. அவருக்கு நல்லா தெரியும் இவங்க பண்ற இந்த பிரச்சனைங்கிறது என்னோட நேரத்தையும் காலத்தையும் தான் வீணாக்குமே தவிர என்ன பண்ணாது, வேற எதுக்கும் எனக்கு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு, தனக்காக குறிக்கப்பட்ட அந்த காலிங் அவருடைய வேலைக்கு நேரம் என்ன பண்ணிட்டாரு, கடந்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இயேசுக்கு வல்லமை இல்லையான்லாம் வல்லமை இல்லாமலாம் இல்லை. 1 ராஜாக்கள் 13:4 பார்க்குறோம். ஒரு தீர்க்கதரிசி மேல ராஜா கை வைக்கும் போது அவன் கை மரத்து போக கர்த்தர் செய்கிறார். 2 ராஜாக்கள் 6:18 எலிஷா அவன் பிடிக்க வந்த எல்லா சோல்ஜர்ஸோட கண்களையும் குருடடை வைக்கிறார். ஸோ கர்த்தர் பயன்படுத்தின பாத்திரங்களே இவ்வளோ வல்லமையா இருக்கும் போது கர்த்தர் இதை காட்டிலும் எவ்வளோ வல்லமை உள்ளவர். ஆனா அவர் எதை தெரிந்து கொண்டார் அப்படின்னா, இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு டைம் வேஸ்ட் பண்ணல. அவர் என்ன பண்ணார், அதை காட்டிலும் மேலான அவரோட காலிங், அந்த ஊழியத்தை அவர் நிறைவேற்றுறதுல அவர் குறியா இருந்தாரு. அதனாலதான் லூக்கா 9:54 56 வரைக்கும் சீஷர்கள் சொல்லுவாங்க, நான் தான் அக்கினி அவரை வச்சு இவங்கெல்லாம் கொண்டு போட்டுமான்னு கேட்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்லுவார், நான் இந்த மக்களை அழிக்க வரல, மீட்க வந்தேன். ஸோ நம்மளும் இந்த பிரச்சனைகள் நம்ம காலிங் என்ன பண்ணிடக்கூடாது, ஒருபோதும் தடை பண்ணிடக்கூடாது. காட் பிளஸ் யூ.